இந்திய சுதந்திரத்திற்கு ஓராண்டிற்கு முன்னர், அதாவது 1946இல் நியூயார்க்கில் உள்ள குயின்ஸில் தந்தை ஃப்ரெட் மற்றும் தாய் மேரி ட்ரம்பிற்கு 4வது குழந்தையாக டொனால்ட் ட்ரம்ப் பிறந்தார். இவரது அப்பா ஒரு ரியல் எஸ்டேட் ஓனர். நிலத்தை வாங்குவதும் தகுந்த ரேட் வரும்போது அதை கைமாற்றி விடுவதையும் சிறப்பாக செய்து வந்திருக்கிறார். இதனால் டொனால்ட் ட்ரம்பின் குடும்பம் செழிப்பாக இருந்திருக்கிறது. பிற்காலத்தில் டொனால்ட் ட்ரம்பிற்கும் ரியல் எஸ்டேட் தொழில் மீது ஆர்வம் வந்தது. ராணுவத்தில் சில காலம் பணியாற்றிய பின்னர் 1968இல் பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்தில் வார்டன் நிதி மற்றும் வணிக பள்ளியில் பயின்ற ட்ரம்ப் பொருளாதாரத்தில் பட்டம் பெற்று தனது கல்வியை முடித்தார். படித்தது வணிகம், ஏற்கனவே அப்பாவின் தொழிலும் தெரியும். எனவே இதையெல்லாம் வைத்து சீக்கிரமாகவே தானே ஒரு ரியல் எஸ்டேட் தொழிலை தொடங்கினார். அதில் அவர் வெற்றியும் கண்டார். இதில் கிடைத்த வெற்றி மேலும் பல முதலீடுகளை நோக்கி அவரை நகர்த்தியது. குறிப்பாக கேம்லிங், ஹோட்டல்கள், கோல்ஃப் மைதானங்கள் போன்றவற்றை தொடங்கி அதற்கு ட்ரம்ப் என்கிற அடைமொழியை கொண்ட பெயரை வைத்தார். அடுத்தடுத்த தன்னுடைய எல்லா பிசினஸ்களுக்கும் பெயர் வைக்கும் போது ட்ரம்ப் என்கிற அடைமொழியை சேர்த்துக் கொண்டார். இப்படி தொழில் துறையில் வெற்றி கண்ட இவருக்கு அரசியல் மீது அதீத ஆர்வம் ஏற்பட்டது. 1987இல் அரசியலில் நுழைவதற்கான சில முயற்சிகளை எடுத்தார். ஆனால் அது கை கொடுக்கவில்லை. எனவே முதலில் தன்னை பிரபலமானவராக காட்டிக்கொள்ள வேண்டும் என்று தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றை தொகுத்து வழங்கினார். பின்னர் கிடைக்கும் வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தி தன்னை பிரபலமாக்கி கொண்டார். பின்னர் அதிபர் தேர்தலில் போட்டியிடுவது என முடிவு செய்து 2015ஆம் ஆண்டு அதற்கான வேட்பு மனுவையும் தாக்கல் செய்தார். இந்த தேர்தலில் அவர் குறைவான வாக்குகளை பெற்றிருந்தாலும் வெற்றி பெற்று அமெரிக்காவின் 45வது அதிபராக தேர்வானார். அரசியல், தொழில்துறை என்பதை தாண்டி வாசிப்பு மீது இவருக்கு அதீத ஆர்வம் இருக்கிறது. இதுவரைக்கும் 14க்கும் அதிகமான புத்தகங்களை எழுதியிருக்கிறார். அதில் தி ஆர்ட் ஆஃப் தி டீல் என்கிற படைப்பு பெரும் கவனம் பெற்றிருந்தது. இவர் அதிபராக இருந்த காலத்தில் வரி குறைப்பு, வெளிநாட்டு மக்கள் அமெரிக்காவில் நுழைவதை தடுப்பது என பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார். எனவே இவரது ஆட்சி காலம் பெரும் விவாதமாக இருந்தது. அதேபோல் 2021இல் இவரது ஆட்சி காலம் நிறைவடைந்த போதும் கூட அதிபர் பதவியை விட்டுக் கொடுக்காமல் பிடிவாதம் பிடித்திருந்தார். அது மட்டுமல்லாது இவரது ஆதரவாளர்கள் வெள்ளை மாளிகையை தாக்கியிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது.